கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இந்த வார்த்தையின் மூலம்தான் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது, அந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வரும்போது, தேவன் அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்கள்ல பலவீனப்பட்டவன் ஒருத்தரும் இருந்ததில்லை, வியாதியஸ்தன் ஒருவனும் இருந்ததில்லை என்று சொல்லி இந்த வார்த்தை தெளிவாக சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும். அத்தனை வருஷம் அடிமைகளா இருந்த மக்கள், அடிமைகளா வேலை செய்த மக்கள், அவங்கள பலவீனப்பட்டவன் என்று ஒருவனும் இருந்ததில்லைன்னா அப்போ அவங்களுக்கு பலனை கொடுத்தது எதுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஆமா, அந்த இரத்தத்தை, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நிலைக்கால்கள்ல பூசின அந்த வீட்டிற்குள்ள என்ன வரலையா? வாதை வரலையா? மேலும் யாத்ராகமம் 12:8 பார்க்கிறோம், அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள். இது தேவன் சொல்லுகிற ஒரு காரியம். அன்றைக்கு அந்த மாம்சத்தை, ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை சாப்பிடுங்க, இரத்தத்தை நிலைக்கால்களில் பூசுங்க, அப்போது தேசத்தை அழிக்கும் வாதை உங்க வீடுகளுக்குள்ள வராதுன்னு சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படி சொன்னவர் அதை செய்து முடித்தார். எகிப்துல அவ்வளோ பெரிய வாதை வந்தது. ஆனா இஸ்ரவேல் மக்கள் வீட்டில், யார் வீட்டிலலாம் அந்த நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ ஒரு இடத்துல கூட அங்கே சங்காரம் வரவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அதற்கும் மேலாய் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை புசிக்கிற நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நமக்கு தேவன் வைத்திருப்பார் பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். யோவான் 6:56 பார்க்கிறோம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருப்பான், நானும் அவனிலே நிலைத்திருப்பேன். இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது நன்றாக தெளிவாக ஒன்று புரியுது. அவருடைய சரீரம் நமக்கு ஜீவ அப்பமாய் நமக்கு தேவன் தந்திருக்கிறார். இதை புசிக்கிற நமக்கு, இதை புது உடன்படிக்கையின் இரத்தத்தை பானம் பண்ணுகிற நமக்கு அவர் என்ன சொல்றாரு? நம்ம புசிக்கிற நம்ம ஒவ்வொருத்தர் கூடயும் அவர் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். 18 வருஷம் கூடிய தேவன் சுகப்படுத்தும் போது அதற்கு முன்பாக அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி, இவள் கட்டப்பட்டிருக்க கூடாதே அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு பலவீனத்தோடு, வியாதியோடு நீங்க இருக்கிறீங்கன்னா, நீங்க கட்டப்பட்டிருப்பது, வியாதியில கட்டப்பட்டிருப்பது அது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்க ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய பந்தியில பங்கேற்கும் போது, நான் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறபடியினால அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் என்கிற எண்ணத்தோடு நீங்க அந்த கர்த்தருடைய பந்தியில நீங்க பங்கு பெறுவீங்கன்னா நிச்சயம் உங்க பலவீனங்களும் உங்கள் வியாதிகளும் மாறும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அது நம்ம வியாதியை மாத்திர சுகமாக்குகிற ரத்தம் அல்ல, நம்முடைய மனசாட்சியும் சுத்திகரிக்கிறதாம். ஒருவேளை பாவத்தில் இருந்து நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருந்திருப்பீங்கன்னா, இன்றைக்கு அவருடைய ரத்தம் உங்களை பூரணமாய் உங்க மனசாட்சியை கூட சுத்திகரித்திருக்கிறது என்பதுதான் சத்தியம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் இன்றைக்கு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி தகப்பனே, அப்பா, உம்முடைய
உம்முடைய இரத்தத்தை அப்பா, உம்முடைய சரீரத்தை பானம் பண்ணுகிற புசிக்கிற அப்பா ஒவ்வொருவருடைய சரீரங்களுக்குள்ளாகவும் கிறிஸ்துவின் ஜீவன் இன்றைக்கு கடந்து வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. எல்லாருடைய பலவீனங்களும் இந்த நாட்களில அப்பா விலகி போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணின தேவன் அப்பா, அதே விதமான ஆசீர்வாதங்களும் செழிப்புகளும் அப்பா கர்த்தாவை உம்முடைய பந்தியில பங்கு பெறுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் உண்டு என்பதை இந்த நாளில கர்த்தர் உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். கர்த்தர் அப்படியே நீர் சேர்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல உம்முடைய ரத்தம் எங்கள் மனசாட்சியை கூட செத்த கிரியைகளற இன்றைக்கு சுத்திகரித்திருக்கிறது என்ப சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்ட அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் இந்த வார்த்தையின்படியே அப்பா அவர்கள் வாழ்க்கையில அது பலன் கொடுப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.